ஒரே பெண் பிள்ளை. ஆமா 100 பேருக்கு பிறகு பிறந்த திரச்சடை எங்க தங்கச்சி. ஆமா 100 பேருக்கு தங்கச்சி தான் தங்கச்சி. எப்படி 101 ஆள் நாங்க, எப்படி 101 ஆளு மகாராஜா. எனக்கு உங்க அம்மாவை பார்க்கணும்னு ஒரு ஆசையா இருக்குது. என்னடா பண்றாங்க? 100 புள்ள பெத்த மகாராஜா 100 புள்ள எப்படி பெத்துங்கறானே அவன் எப்படி இருக்கறான் பாருங்க. எப்படி இருக்கறானே உங்க அம்மால எனக்கு கூட ஒரு ஆசை. காலையில கும்பிடலாம்டா ஒரு ஆசைடா. எனக்கு கூட ஒரு ஆசை. இப்ப கேட்டுதான்டா 15 நாளா வந்து ஆட்டாடுறேன். அம்மா யாரு எனக்கு தெரியல. அது பாத்துறேன் நீ அப்படினா. எங்க அம்மா வீட்ல இருக்கறா, உங்க அம்மா எங்க? எங்க அம்மாவும் வீட்ல தான் இருக்கறாங்க. என்ன போயிட்டு இருக்க அம்மா கிட்ட? இல்ல இப்ப எங்க அம்மா கிட்ட போயே வரலையா? ஒரே கவனம் அம்மா மேல. எங்க அம்மா மேல. தம்பி 100 புள்ள தெத்துங்கறானா அவ எப்படிப்பா? இவன் நடந்தே போய் தான் நடந்தே வந்து. இப்ப நீங்க எத்தனை பேரு? நாங்க என் பையன் என் பையன் நானு பெரிய நசையா பையன். அவன் தம்பி 2 பேர் தான். நீங்க 2 ரெண்டு பசங்களே 2 பேர் தான். உனக்கே 2 பேர் தான். நீ யாரு? இவன் யாரு? அவன் என் பையன். நீ உனக்கு எத்தனை பசங்க? நைனா டாடி பாத்து பேசு டாடி. உனக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 பசங்க. உனக்கு 2 பசங்க. உனக்கு கூட பிறந்தவங்க? கூட பிறந்தவங்க 3 பேரு. 3 பேரா? 3 பேர்ல நீ பெத்துங்கிறது 2. ஆமா. நாங்க உங்க மாதிரி கசகச்சன் இல்ல. ரம்பாயணத்துக்கு தான் எங்க அம்மா 100 பெத்துங்கிறா. கம்மியா எங்க அம்மா மேல உனக்கு ஆசை தானே? எங்க அம்மா மேல ஆசைன்னா 100 பிள்ளை பெத்தவங்க மேல இப்ப ஆசைப்படுறது கேக்குறேன். பாக்குறதுக்கு நீ எவ்வளவு வயசுக்கு நாங்கெல்லாம் பாவம் ஷார்ட் பையன் தோணுறாப்பா. மேல போத்திக்கிறதுக்கு துணியா தான் ராத்திரிலாம் தப்பா நினைக்கல. 100 புள்ள பெத்த மகராசி எப்படிக்கிறா போனா கையெடுத்து கும்பிடலாமே அப்படின்னு அதான் உங்க அம்மாலே பாக்கணும் கவனம்ன்றான். அப்படியா? கவலைப்படாதுங்க அம்மால பார்த்த இருந்தாலும் ஆனா உங்க அப்பா மேல கோவம் அப்படி கேட்டா கோவம்ன்றான். அப்பட கேட்டா ஒரு வார்த்தை சொல்லாத படிங்க நீ அப்படி 100 ஒரு வார்த்தை சொல்ல என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா கூட நான் கொண்டார் பண்ணிருக்கேன். என்னத்த அவங்க அப்பா என்ன பண்ணான்னு எல்லாம் பண்ணுவா. எவ்வளவு அந்த 1 வருஷம் வேணுமா? அடுத்த வருஷத்துல எத்தனை கம்பெனி பாக்கியம்? அப்படி எதிரியா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்ததுங்கிற நாடு எங்களுக்கு 56 நாடு. அவங்களுக்கோ 7 கிலோனி சாணை, எங்களுக்கோ 11 கிலோனி சாணை. பாகமாக பிரித்து நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற யாரும் எங்களுக்கும் புரியுங்க பிறந்துங்குது. கரெக்டா ஜாட் பண்ணு. கொஞ்சமா தான் நீ நான் 2 பெத்துங்கிற. நாங்க அவ்வளோப்பா கொஞ்சமா ஒரே 60. அப்படின்னா மறுபடியும் நீ கெட்டிக்காரன். அம்மா எப்படிதான் 60 புள்ளிங்க. அண்ணன் கர்ணன் 3 பாண்டவர் 5 பேர் இருக்கிறாங்க பாரு. அவங்களுக்கு 5 பேருக்கு சேர்ந்து 7 புள்ளிங்க. இப்படி பாகமா பிரித்த நாட்டை ஆண்டு கொண்டு செல்லக்குட்டியோடு இருக்கிறோம். காலையில இறந்த உடனே யாரு மூஞ்சல் முடியணும்? நடுவுடி தெய்வம் ஜெகனி மாமா. அவரு மூஞ்சல் தான் முடிக்கணும். இந்த மாதிரி சிக்கரவங்க எல்லாம் பார்க்க கூடாது. ஏன்னு கத்து கொடுத்துருவாங்க, கேட்டு போயிடும். அதனால சகனி மாமனை பார்த்து அவர் இடத்துல எத்தனையோ பேர் இல்லாதவர் யாழ எளியோர் ஜோகி ஜங்கமா கவிப்பாய் கத்துக்குட்டி இறப்பா பரப்பா நாட்டை தேடி இளவரசர் இந்த மாதிரி வருவாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் சொல்றது ஜெகனி மாமா. அவர்கிட்ட சில வார்த்தை பேசணும், அவர் இடத்துல கேட்கணும். அதனால ஓடி சென்று மாமனை கூட்டு வா. பாருங்க
மந்திரி. நான் தான் மந்திரி. நீதான் மந்திரியா? அப்படி திருச்சபையிலே நான் வருகிற தருணம். நான் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? சேர்ந்தவன். ஏதாவது விளக்கம் தெரியுமாடா? தெரியாதே. சொன்னா தெரியும். சொன்னால் தெரியும். தெரிவிக்கின்றேன் வா. காந்தார தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சாகுபாலா ராஜனுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்த ஜெகனி மாமன். ஜெகினி மாமன். ஆமா. யாருக்கு மாமன் கேட்டியா? யாருக்கு? உங்க அக்காளுக்கு மாமா. என் பொண்டாட்டிக்கு? உன் பொண்டாட்டிக்கு மாமன்டா. என் பையனுக்கு? உங்க பையனுக்கு மாமனே. என் பாட்டிக்கு? உங்க பாட்டிக்கு மாமன் தான்டா. என் மச்சான்? உங்க மச்சானுக்கு மாமனே. எல்லாருக்குமே மாமனேவா? உங்க கூத்தாளுக்கு மாமன் தான்டா. உங்க பொண்டாட்டிக்கு? எல்லாருக்குமே தான்டா டேய். உங்க எங்க அம்மாளுக்கு மாமனே. பாட்டிக்கு? எப்படி என்றா இந்த அஸ்னாபுரத்திலே வந்தால் ஆ. அதோ பார் ஜெகனி மாமன் வருகிறார். எப்படி எங்க அம்மா கூட அப்படிதான் சொல்றது. ஜெகினி மாமன். ஆமா. ஆ. அப்படி ஜெகனி மாமன் என்று சொல்லிவிட்டேனே. ஆ. ஆனா யாருக்கு சொந்த தாய் மாமன் கேட்டியா? கேக்கலையே. சொல்லு. இது கேட்கணும் தானே? தெரிவிக்கின்றேன் வா. நாட்டுக்கு பேரரசன். பேரரசன் துரியோதன மன்னன். ஆமாங்க. அவனுக்கு சொந்த தாய் மாமன்டா. அப்படியா? நாங்க எத்தனை பேர் கேட்டியா? நீங்க திரும்பி 104 பேர். அதுக்குள்ள போயிட்டேன். எங்க அப்பா இங்கே காணுமே. சரி இருக்கட்டும். 104 பேர். எங்க அக்கால தான்டா திருதராஜ் மகாராஜனுக்கு கொடுத்திருக்கிறோம். எல்லா குடமும் உங்க குடமும். ஆமா. எங்க அக்கால எத்தனை பேர் சொல்லி ரெண்டே வேலை மகாராஜா. என்ன வேலை? ஒன்னு ஆகிறது ஒன்னு தோங்க. அதுதான்டா அரசர். காந்தார தேசத்தை தாண்ட கூட உங்க அம்மாளுக்கு என்னப்பா ரெண்டே வேலை? ரெண்டே வேலைதான். அவங்களுக்கு பணி வேலை செய்வதற்கு ஆளுங்க இருக்கிறாங்க. அதான் பண்ணி போட வேண்டியதான், தின்ன வேண்டியதான், தூங்க வேண்டியதுதான். ரெண்டே வேலை. அப்படி இருந்தாலும் எனது காந்தார தேசம் இருந்தாலும் இங்க எப்ப வந்தோம் தெரியுமா? எப்ப வந்தா? பாண்டு மன்ன சாவுக்கு வரல. உனக்கு வெக்கம் இல்லையா? வேணும். ஏன் காரணம்? இல்ல வந்த மனுஷன் வீட்டு போகணுமா? இல்ல ஏன்டா சாவுக்கு வர சாவு மண்ணு பண்ணாங்க இல்லையா? அப்ப வரல. காரியத்துக்கு வந்த பாண்டு மகாராஜன் காரியத்துக்கு வந்த காரியத்துக்கு வந்தால் இங்கே தங்கிட்டேன். போகல உன்னா ஏன் நல்லதுக்கு வந்ததான்டா. அவர் நல்லதுக்கு வந்து தங்கினாலும் பரவாயில்ல. நான் வந்துக்கிறது எப்படி என்ன விஷயம்? காரியத்துக்கு வந்து காரியத்துக்கு கெட்ட விஷயம் தானே. கெட்ட விஷயத்துக்கு வந்தா இங்க தங்கினா என்ன காரணம்? கெட்டதே தான் நடக்கும். கெட்டது தான் நடக்கும். நல்லதுக்கு வந்து தங்கினா நல்லது நடக்கும். முடிச்சுன்னு வந்துட்டு கெட்ட நல்லதுக்கு வந்து தங்கினா நல்லது நடக்கும். நான் வந்து காரியத்துக்கு வந்திருக்கிறோம். வந்தும் போல திருப்பி அந்த பக்கம் காரியத்துக்கு வந்த மனுஷன் வீட்டுக்கு போவதால் காரணம் என்ன? நாங்க எத்தனை பேரு? 104 பேர். 104 பேர்கள். எங்க அக்கா பெற்ற பிள்ளைகள் அது சரியா 101. சரியா 101 பெண் பிள்ளையோட. ஆனா ரேஷன் கிடைக்காது. ஏண்டா நாங்க தான் நாடுடா. நாடா உலகமே உங்களுக்கு தான். ஆமா. என்ன பண்ணுறது இப்படி? அப்படி 104 பேரும் புடி விட்டுதுங்கிறாங்கப்பா. ஒரு நாள் என்ன செய்தோம்? நாட்டு அரசர் என்ன செய்வார்? வான வேடிக்கை செல்வம். வனவேடிக்கை பார்ப்பதற்காக கானகத்துக்கு போறோம். போகிற போது என்னுடைய அக்கா மகன் துரியோதனாகப்பட்டவன் என்ன மதிக்கல.
மதிக்காத மாமா வரான்னு கொஞ்சம் மதிப்பு வேணும் இல்லையா? ஆட்டுக்கு போலான்னு சொன்னாரு சொன்னாரு. சொல்லாதே ஏன்னா போயிடு. எங்களை விட்டுட்டு அவங்க முன்னாடி போறாங்க. உனக்கு மனசுக்குள்ள கோபம். எனக்கு சில மாயாஜாலம் மந்திராஜாலம் எல்லாம் தெரியும். பிரசேத மந்திரம் போக வழிதுல என்ன பண்ணா, சரி. ஒரு பெரிய குண்டு பாறாங்கல் ஒன்று ஏற்பாடு செய்து, அப்படி செய்த உடனே அவங்க 100 பேர் அந்த கல்ல பெரட்டிட்டு போயிடலான்னு பார்த்தாங்க. புரட்ட முடியல. ஆமா. அப்புறம் வந்தாங்க என்கிட்ட, மாமா மாமா இந்த வழியில கல்லு ஒன்று இருக்குது, இத புரட்டவும் முடியல, அந்த பக்கம் போகவும் முடியல அப்படின்னு உன்னிடத்துல சொன்னாங்க. என்ன இடத்துல சொல்றாங்க. அதுக்கு நீ என்ன பண்ண? நான் என்ன செய்தேன், இளைய தம்பியாகிய குண்டுவதன்னு அழைத்து, தம்பி அந்த கல்ல தள்ளுறான். எனக்கு தான் மாயாஜாலம் தெரியுமே. இடத்துக்காக சுண்டு வரல அடிச்சா உண்டு போய் அப்புறம் உழுந்து போச்சு. அப்படி உழுந்த உடனே என்ன செய்யுது, துரியோதன அக்கியை வைத்தான் ஆமை போராமை அங்கே வச்சுட்டான். வச்சுட்டு என்ன பண்ணா, கல் சிறுசாலை ஏற்பாடு செய்தான்.